சொன்னா எதிர்த்தாப்புல உள்ளவெல்லாம் முட்டாள்னு நினைச்சிங்க, நீங்க நல்லா கௌரவம் நினைச்சிங்க, உங்களுக்கு பாட்டுக்கு பேசுங்க, அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னான். ஏன் பத்திரிகைக்காரன் நான் உட்கார்ந்துருக்கிறேன், நான் பாட்டுக்கு எல்லாரையும் முட்டாள்னு சொல்லிட்டா திரும்ப கேள்வி கேட்டா நான் மாட்டிக்க வேணேன்னு சொன்னாரு. அப்ப இந்த பக்கம் உள்ள ஆள்கிட்ட கேட்டாரு, ஏன் இந்த மாதிரி சொல்றாரு, இது சிக்கலான விஷயமா இருக்கு, நீ ஒரு வழி சொல்லுன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு சொன்னாரு, பேசுற ஆளு விவரமா பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுறாலும் கேட்டுக்கிட்டே இருங்க, அதையே அப்படியே திருப்பி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவர் பேச ஸ்டேஜுக்கு வந்தாரு. எல்லாருக்கும் வணக்கம், வாங்க நல்லா. இந்த இப்ப பேசினாரு டாக்டர், அருமையா பேசினாரு. அந்த ஜப்பானை பத்தி சொன்னாரு, அருமையா சொன்னாரு. டிவியை பத்தி சொன்னாரு, அருமையா சொன்னாரு. மற்றபடி பிள்ளைங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ சொன்னாரு, நல்லா சொன்னாரு. அப்ப ரபீஜன் வந்தாருல, அவர் அருமையா பேசினாரு. அவர் சொன்ன கருத்தெல்லாம் ஆழமான கருத்துக்கள். அந்த இன்னும் 2 பேர் பேச இருக்காங்கல்ல, அவங்களும் அருமையா பேசுவாங்க, நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு வாய்ப்புக்கு நன்றி உட்கார்ந்துட்டாரு. வந்து உட்காந்து நல்லா பேசினா கேட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கு மேல என்ன நல்லா பேசணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. அதே மாதிரி ஏதோ பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக பேசணும்னு ஒரு 5 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பள்ளிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பெண் எடுத்த முயற்சி, அமுதா எடுத்த முயற்சிக்கு முதல்ல நம்ம தலை வணங்கணும். அந்த பெண்ணு நடிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு 20,000 30,000 சம்பளத்துல ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம். அதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. ஆனா இதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு இந்த ஊர்ல நடக்கணும்னு ஒரு நாள் என்ன கேட்டுச்சு, அண்ணே இந்த ஊர்ல ஆரம்பிச்சா சரியா வருமானு. எல்லாம் வருமானா எதுவுமே வராது. இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்குங்கிற மாதிரி எது நடந்தா ஆரம்பிச்சாச்சு, நீ ஜெயிச்சாச்சு. ஒவ்வொரு பெண்ணானா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அவருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ. என்னுடைய மைத்திரி அமுதாவோட பின்னாடி என் தம்பி ராஜமகேந்திரன் இருக்கிற காலம் தான் அந்த பொண்ணால நம்ம சாதிக்க முடிஞ்சது. பத்திரிகை வைக்கிறதுக்கு அவன் பைக் ஓட்டுறான், அந்த பொண்ணு பின்னாடி வந்து வருது. ஏமா நீ வந்த அப்படின்னு கேட்கிறேன். இல்லைன்னு நேரடியா பார்த்து கொடுத்தாதானா மரியாதை அப்படின்னு. அது அந்த பொண்ணு கூப்பிட்டாலும் பைக் ஓட்டுறது என் தம்பி மகேந்திரன் தானே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கழுத்துக்கிட்ட கரிசனமும் அவங்க செஞ்ச முயற்சி கிடைத்தபடிதான் இந்த ஸ்கூல் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு அவருடைய முயற்சிகள். இன்னொரு விஷயம் சொன்னா, என்னுடைய மகள், என்னோட தம்பி மகன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறா. பேர் சொல்ல நான் விரும்பல. காரணம் கேட்டீங்கன்னா, அவ பிரைவேட்லயே ஒரு குறையோட பிறந்தவர். இருந்தாலும் என்னோட தம்பி தன்னுடைய முயற்சியால ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன்லாம் பண்ணி, அப்ப டாக்டருடைய அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பொண்ணுக்கு ஸ்பீச் தெரப்பி, அதாவது பிறவிலேயே பேசக்கூடிய தன்மை அவளுக்கு குறைவா இருக்கு. ஸ்பீச் தெரப்பி பண்ணாதான் அந்த பொண்ணு வந்து பேசும். நீங்க மெட்ராஸ்ல வீடு எடுத்து தங்கிருங்க. அவங்க ஒரு 6 மாசம் மெட்ராஸ்ல வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து வெளிநாட்டுல இருக்காரு, பெண்கள் மட்டும் மெட்ராஸ்ல தங்கியிருக்காங்க. பாதுகாப்பு கிடையாது, அலைச்சல். அதனால அந்த பிள்ளைய ஊருக்கு கூட்டு வந்தாச்சு. அப்ப தம்பி என்கிட்ட கேட்கறான், என்னடா செய்வோம், தஞ்சாவூர்ல ஸ்கூல்ல சேர்ப்போமா இல்லை திருச்சியில சேர்ப்போமான்னு கேட்கிறப்ப நான் சொன்னேன், நம்ம ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்குப்பா, நீ ஃபர்ஸ்ட் உன் பிள்ளைய அழைச்சிட்டு போய் நீ பாரு, உனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் வந்து அட்மிஷன் போடுறேன். அவன் போய் ஸ்கூலை பார்த்தான், ஸ்கூல் பிடிச்சிச்சு, சரிண்ணே நல்லது நீங்க சேர்த்துங்கன்ட்டு அவன் பயணம் போயிட்டான். நான் போய் அட்மிஷன் போட்டேன். நான் அதுக்கப்புறம் மறந்தாச்சு, இந்த ஸ்கூல் பக்கத்தே போகல. இதுக்கு முன்னாடி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் வர வாய்ப்பு இல்லை. அப்ப எங்க சின்னம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க மகன் வந்து ரைம்ஸ் சொன்னாங்க. எப்படிங்க, பேசுறதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, விரைவிலேயே பேச்சு வராதா புள்ள பேசியிருக்கா, ரைம்ஸ் சொல்றா அப்படின்னாக்கா எவ்வளவு நல்ல விஷயம். இதுதாங்க இந்த பள்ளி கிடைச்ச வெற்றி. இதைத்தான் இந்த பள்ளியோட சாதனை நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 2 பொண்ணுக்கு 2 பாட்டு என் பொண்ணு பாட்டா இப்ப வந்து டான்ஸ் ஆடனா. நான் கீழே வந்துட்டு இருப்ப என் தம்பி டாக்டர் சர்வத்தில் சொன்னேன், என் மகப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓட்ட ஏற்கனவே நான் பேசியிருக்கேனே, அந்த பொண்ணு தான் இதுன்னு இப்பதான் அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணேன். எதுக்கு நான் பேரை சொல்ல விரும்பலன்னா, நாளைக்கு அவளுக்கு அப்படி ஒரு குறை இருக்குங்கிற விஷயத்தினால அந்த பொண்ணை யாரும் ஒரு தாழ்வு மனப்பட மாதிரி கேட்க கூடாது. என் தம்பிட்ட சொன்னது என்ன, இந்த மைனஸ் அவளுக்கு பிளஸ் ஆகி காட்டணும், வருங்கால சமுதாயத்தில் அவளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். அதை நினைட்டானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவனை சக்திக்கு மீறி இதை செஞ்சான். இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுடைய முயற்சிக்கு நான் தலை வணங்குறேன். அந்த பொண்ணுடைய விஷயம் முயற்சிக்கால் வானமே தொட்டுவிடும் தூரம் தான். அதனால நம்மளுடைய முயற்சிகளை மாடியில வைக்காம ஏரியை தூக்கி வானத்துல வைங்க, ஏறுகின்ற படிகளை அகட்டி வைங்க, விறுவிறுன்னு ஏறிடலாம். முயற்சி
பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறப்ப பிள்ளைகளுக்கு பேச தெரியாதவன் பேசுறாங்கிறது கரண்ட்டுக்கே பொறுக்கல, அதனாலதான் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப இந்த பிள்ளைகள் இந்த காலத்திலேயோ, ஏன்னா 3 வயசுக்கு உள்ள பிள்ளைங்கிறதுனால பிள்ளைகளுக்கு சகோதரத்துவத்தை வழங்க, பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லி விடுங்க. நம்ம வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விடுவோம். காலையில 4 பிஸ்கட்டு 4 சாக்லேட்னு கொடுத்து விடுவோம். அது பிள்ளைங்க நீங்க போறப்ப விழுவுங்க. நாளை எங்க பொம்பளைங்க என்ன செய்வாங்கன்னா, நானாத்தா தம்முருட்டு முக்கியமான ஐட்டமா உள்ள வச்சு எப்பா யாருக்கும் கொடுக்குறாத, பிள்ளைய பிடிங்கி தின்றுவாங்க, நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அந்த புள்ள போனதுல இருந்து இந்த பைய கீழே வைக்காது. ஏன்னா அம்மா சொல்லி விட்டாங்களா தம்முருட்டு நானாத்தா இருக்குன்னு. அதை அந்த புள்ள யாரும் பிடிங்கிடுவாங்களோ, எடுத்துருவாங்களோ, தேடிடுவாங்களோ, நமக்கு கிடைக்காம போயிடுவோம்னு அந்த பைய பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கும். இது நல்ல பழக்கமா? இது எப்பா உனக்கு 4 பிஸ்கட் வச்சிருக்கேன், 4 பிஸ்கட் உன் ஃப்ரெண்டுகளுக்கு வச்சிருக்கேன், நீ சாப்பிட அவங்களுக்கும் கொடு. இந்த எண்ணத்தை ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா இவன் கொடுப்பான், அவனும் கொடுப்பான், அவனும் சாப்பிடுவான், இவனும் சாப்பிடுவான். பிள்ளைகளுக்குள்ளார அந்த சகோதரத்துவம் அப்பவே வளர ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்க, இந்த லஞ்ச் டேன்னு ஒண்ணு கொண்டாடினாங்க. எல்லாரும் வீட்லயும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த பிள்ளையும் சாப்பிட்டுச்சு, இந்த பிள்ளையும் சாப்பிட்டுச்சு. இந்த ஒத்துமை தான் நமக்கு முக்கியம் தேவை. நம்மளே அதே மாதிரி வீட்டுல அம்மா அப்பா குழந்தைகளுக்கு நேரம் எந்த விதமான தர்க்கமோ சண்டைகளோ போடாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே கேட்டுங்க. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு நான் என்னோட வாய்ப்பை நிறைவேற்றுங்க. ஒரு அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, புள்ள பிறக்குது, ஆம்பளை புள்ள பிறந்துருது. இவர் சொல்றாரு ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு, எங்க அப்பா பேரை தான் வைக்கணும்னு அவர் சொல்றாரு. அம்மா சொல்லுது இல்ல இல்ல எங்க அப்பா பேரை தான் வைக்கணும் பிள்ளைக்கு அப்படின்னு அது சொல்லுது. இது பயங்கர பிரச்சனை பெருசா போகுது. சரி இவங்க பேர் வைக்கிறதா அவங்க பேரை வைக்கிறதா குழப்பமாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3வது மனுஷனை கூப்பிட்டு இங்க வாங்க, இந்த மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்துச்சு, இவன் அவங்க அப்பா பேரை வைக்கிறேங்கிறா, நான் எங்க அப்பா பேரை வைக்கிறேன், நீங்க எனக்கு முடிவு சொல்லுங்கன்னாரு. உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு அவரு. இவர் செய்யன்னு சொன்னாங்க. உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு. காதர்னு சொன்னாங்க. சரி செய்யது அப்துல் காதர் அப்படின்னு பேர் வச்சு போயிட்டாரு. அப்ப கேட்டாங்க, சரி ரைட்டுங்க செய்யது அப்துல் காதர். இவங்க அப்பா பேரும் வந்துருச்சு, அவங்க அப்பா பேரும் வந்துருச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் புருஷ முன்னாடிக்குள்ள ஒரு பிரச்சனை. ஏங்க செய்யது அப்துல் காதர் பேர் வச்சிருக்காரு, செய்யதுங்கிறது எங்க அப்பா பேரு, காதர்ங்கிறது உங்க அப்பா பேரு, அப்துல்ங்கிறது யார் பேருங்க? நான் திரும்ப அவரை கூப்பிட்டாங்க. திரும்ப 2வது பிரச்சனை. அவரை கூப்பிட்டு கேட்டது அவர் சொன்னாரு, இது என்னப்பா செய்யதுங்கிறது இவர் பேரு, காதருங்க அவர் பேரு, அப்துல்ங்கிறது யார் பேருங்க? ஏமா தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செய்யதுங்கிறது அவரு பேரு, காதருங்க இவர் பேரு, அப்துல்ங்கிறது எங்க அப்பா பேருனாரா? நான் சும்மா நான் சும்மா நான் அவர் புதுசா ஒரு கலவரத்தை கையெழுத்து போட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய பேசி தீர்த்து அதுக்குண்டான முடிவுகளை நாமளே தனிமையில காணது முயற்சி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு இன்னைக்கே சகோதரத்துவத்தை உண்டு பண்ணுங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புக்கு நன்றி கூறுவதுடன் பிள்ளைகளிடையே ஒற்றுமையை வளர்ப்போம், பகைமையை ஒழிப்போம், அடுத்த வீட்டுக்காரரோட உறவாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நம்மளோட பிறந்த சகோதரர்களை உறவுகளை பேணுவோம், வறுமை ஒழிப்போம், நாடு செழிக்க பாடுபடுவோம். நம்மளால் முயன்ற அளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். அல்லண்டா ஓத்திரை செய்யாம தான் இருப்போம். நம்ம நாடு செழிக்கவும் இந்த நாடு
வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் கருத்துக்களை மிகவும் தெளிவாக சொல்லியமைக்கு மிக்க நன்றி. இதுநாள் வரை உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. திருப்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இன்று அந்த திருப்தியை நாங்கள் அடைந்து விட்டோம். மிக்க நன்றி அண்ணன். அடுத்து மன்னார்குடி ரொட்டேரியன் திரு பத்மநாபன் அண்ணன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். 2ஆம் ஆண்டு நியூட்டன் கேட்ஸ் பள்ளியின் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள், சிறப்பு அறிஞர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. அது மன்னார்குடி பொண்ணுங்க. அது மன்னார்குடி பொண்ணு ஆரம்பிச்சா எதுவுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு எங்க ஊர்ல இருந்து இங்க வந்த பொண்ணு மகேந்திரன், இந்த எங்க ஊர் மாப்பிள்ள. அப்படிங்கும் போது எப்படி அது பொய்யா போகும்? அதனால கண்டிப்பா 2 வருடங்கள் இல்ல, 2 மாமாங்கங்கள் இல்ல, கண்டிப்பாக இந்த பள்ளி நீண்ட ஆயுளுடன் நீண்ட வெற்றியடைய எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியில கிளம்பும் போது வீட்டுல சொல்லுவாங்க, ஏங்க செத்து இந்த பிள்ளைய பாத்துங்க, நான் கொல்ல பக்கம் போயிட்டு வந்துடுறேம்பாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு அங்க வந்துருவான். இன்னைக்குதான் தெரியுது, இங்க 30-50 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை இந்த நிர்வாகம் என்ன பாடுபடுறதுன்னு இன்னைக்குதான் தெரியுது. அது நான் உட்காந்து போது கவனிச்சேன். அந்த புள்ள ஒண்ணு லேசா மனசு போனது, மூஞ்ச சுழிச்சுது. அந்த ஆயாம ஓடி போய் என்ன வேணும் ஏது வேணும் அந்த மூஞ்ச தொடச்சு அந்த கவனிப்பு, அந்த அன்பு கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல இருக்கு, நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரி திருமதி அமுதா எங்க வீட்டு பொண்ணு, டென்ஷன் அன்னைக்கு 10 மணிக்கு வந்தது. அண்ணன் சொன்ன மாதிரி ஏன் இன்விடேஷன் அனுப்பி விட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டப்பல, இல்ல இல்ல நேரா வந்தா கொடுக்கணும். நைட்டு 10 மணிக்கு தனது குழந்தையோட, அதுக்கு ஜுரம் அடிச்ச பிள்ளை, அந்த குழந்தைய அழைச்சிட்டு என் வீட்டுக்கு வந்து நைட்டு 10 நான் கோச்சிக்கிட்ட ரொம்ப, ஏமா நீ 10 மணிக்கு இந்த மாதிரி வர்ற, நீங்க தபால் அனுப்பி விட்டுருக்கலாமே, இல்லை போன்ல கூட்டு சொன்னா கூட நான் வந்திருப்பேன் அப்படின்னு. ஏதாவது ஒரு எடுத்த காரியத்துல கரெக்டா செய்யணும். இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்கிறது